வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான நோவா அக்ரிடெக் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. விவசாயிகளுக்கு அவங்களோட பயிர்கள் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோன்னா சாயில் ஹெல்த், பிளான்ட் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷன், அது போக பயோஸ்டிமுலன்ஸ், ஐபிஎம் ப்ராடக்ட்ஸ், பயோ பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் நியூ டெக்னாலஜி கொண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரி கிளினிக், மேகசின், கிசான் சேவா கேந்திரம், நோவா அக்ரிபாட் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகளுடன் இணைஞ்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யவும் அதற்கான தீர்வுகளும் இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனியும் இருக்கு, நோவா அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட். டோட்டல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னா 500க்கும் மேலே இருக்கு. அதில் 81 ப்ராடக்டை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 10,900க்கும் மேற்பட்ட டீலர்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க. இவங்களோட சப்சிடரி கம்பெனியில் 102 ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. 526 ப்ராடக்ட் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி 16 ஸ்டேட்ஸில் டீலர் நெட்வொர்க்கு வச்சுருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் இவங்களோட அதிக ரெவென்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தா தெலுங்கானா. அங்கே 76% கிடைக்குது. சப்சிடரி கம்பெனியில் பார்க்கும்போது தெலுங்கானாவில் தான் 60% ரெவென்யூ கிடைக்குது. ரிமைனிங் எல்லாம் மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து கிடைக்குது அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இந்த கம்பெனிக்கு கடன் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2023 படி 68.5 கோடி இருக்கு. ரெவென்யூ வைஸ் இயர் ஆன் இயர் இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 32.08%. என்ஏவி பார்க்கும்போது 10.19 கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 27.25%. இப்போ இவங்களோட பியர்ஸா 9 கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது நோவா அக்ரிடெக் ஐபிஓ. ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் தான் அதிகமாக இருக்காங்க. பிஇ பார்த்தோன்னா 2023 படி 18.5 இருக்கு. ஆனுவலைஸ்டு 2024 பார்த்தோன்னா 18.3 கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓப்பனிங் டேட் January 22, க்ளோசிங் டேட்டா January 24. ஃபேஸ் வேல்யூ பார்த்தோன்னா 2 rupees per share. ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 39 to 41 per share. லாட் சைஸ் 365 ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 143.81 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 112 crore கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இப்போ இவங்களோட ஐபிஓ லாட் சைஸ் பார்த்தோன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா மினிமமாக 14,965 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் January 25, ரீஃபண்ட் January 29 கொடுத்துருக்காங்க. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் January 29, லிஸ்ட் ஆகிற டேட் January 30. நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 18 January அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கலை. ஸோ இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கைடுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை இந்த ஐபிஓ பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.